இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நிக்கிற ஏடி நடு ரோட்டில் காவலரை தாக்கிய திமுக நபர்களால் அங்கு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம். சென்னை வேளச்சேரியில் திமுக நடத்தும் நிகழ்ச்சியில் நடு ரோட்டில் காவலரை திமுக நபர்கள் தாக்கியிருக்கிறார்கள். இன்று சென்னை அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் அவருக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதைகள் செலுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை வேளச்சேரி காந்தி சாலையில் இருக்கக்கூடிய 177வது வார்டு பகுதியில் திமுக சார்பில் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொள்ள இருக்கிறார். 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதி முழுவதுமாகவே சற்று போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. அதனை சீர் செய்வதற்காக வேளச்சேரி காவல் நிலையத்தை சேர்ந்த காமராஜ் என்பவர் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது திமுகவை சார்ந்த தந்தை மற்றும் மகன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் அதிக அளவு மது போதையில் வந்து அந்த காவலர் காமராஜிடம் பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த காவலரை நடு ரோட்டில் வைத்து சரமாரியாக தாக்கியது மட்டுமில்லாமல் அவரை கன்னத்தில் பலார் என்று அறைந்திருக்கிறார்கள். இது தொடர்பாக உடனடியாக நமது ஒளிப்பதிவாளர் அவருடைய கைபேசி எடுத்து வீடியோ எடுக்கும் பொழுது திமுக சார்ந்த நபர்கள் ஊடகவியலாளர்களும் மிரட்டி இருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக வேளச்சேரி காவல் நிலையத்திலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு காவலர்கள் அந்த இடத்துக்கு பணிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் அந்த கவுன்சிலர் சமாதானமாக பேசி அனுப்பி வைத்திருக்கிறார். இருப்பினும் பட்ட பகலில் நடு ரோட்டில் பணியில் இருக்கக்கூடிய அந்த காவலரை கன்னத்தில் அறைந்த நபரை கைது செய்யாமல் சமரசம் பேசி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது அந்த காவலர் இதனை செய்தியாக்க வேண்டாம் எனவும் ஊடகத்திடம் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இருப்பினும் இந்த விவகாரம் தொடர்பாக அந்த நபரை கைது செய்வார்களா என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.